ஹாய் கைஸ், நான் உங்களை ஐடி ஸ்மைல் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிம்புதேவன் இயக்கிய போட் அப்படிங்கிறத ரிவ்யூ பார்க்க போறோம். போட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப வந்து நம்ம யோகி பாபு வந்து என்ன கேட்டு பண்ணிருக்காருன்னா, ஒரு பிசோர் மேனா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வந்து அவங்க பாட்டியை கூட்டிக்கிட்டு, தங்கச்சியை கூட்டிக்கிட்டு, தம்பி வந்து ஒரு எப்படின்னா தம்பியை பக்கம் நோக்கி போயிட்டு இருக்காரு போட்ல. பட் ஒரு பீச் ஓரத்துல அவர் வந்து சிறை கைதியா இருக்கிறாரு. ஓகேவா, அவரை கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அங்க போகும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா அங்க போயிடுறாரு. போனவன பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயிருந்து கூட்டிட்டு வர முடியல. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க பிரிட்டிஷ் காலத்துல உள்ள கதை தான். ஆக்சுவலா பாம்லாம் போடுறாங்க நிறைய பிளைட்ல வந்து. அப்படிங்கும்போது பயம் வந்து எல்லாம் தப்பிட்டு ஓடுறாங்க. ஓடுனவொன்னு எல்லாம் ஏறிக்கிறாங்க. இவர் வந்து போட்ல வந்து பாட்டி இவரை தங்கச்சி வந்தாங்க. தம்பியை போட்டு போவாங்க. மற்றவங்க நிறைய பேர் போட்ல ஏறிறாங்க. மொத்தம் 10 பேர் உள்ள ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் ஆயிடுது. அந்த போயிட்டு இருக்கு 10 பேர் மாதிரி எலி சேர்த்து உள்ள போகுது. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி கரைக்கு வந்தாங்களா வரலையா அப்படிங்கறதான் ரிவ்யூங்க. ஆக்சுவலா வந்து கொலை போலன்னு ஏகப்பட்ட கேரக்டர் உள்ள வச்சு சிம்புதேவன் சாவடிச்சு பார்க்கும்போது, பட் அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் வந்து கேப்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மெசேஜ் தான் நம்ம படம் வந்து கிளைமேக்ஸ் மெசேஜ் சொல்லிட்டு இவங்க பேசும்போது நிறைய மெசேஜ்கள் இருந்துச்சு படத்தை பார்க்கும்போது. பட் எலி போகும்போது எலியை வந்து சாவடிச்சாங்க. அது ஃபீலா இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது அந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து போட்ல ஏறிருக்காரு. அவர் ஏறி வந்த பிறகு அதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமா படம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலா சுமாரான ஒரு படமா தான் இருந்துச்சு. ஆனா வந்து உழைப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கடலுக்குள்ளேயே படத்தை எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போட்ல டிராவல் பண்ணி எடுக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அந்த கேமராமேனுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்லலாம். வேற லெவல்ல அந்த கேமராமேன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு சல்யூட் வச்சுக்கிறேன். எடிட்டர் வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. சிம்புதேவனுக்கு வந்து 23 புலிகேசி படம் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி புலி படம் பார்த்து விஜய் சார் நடிச்ச படம். அதுக்கப்புறம் நீண்ட கேப்ல வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து கொஞ்சம் இந்த வாழ்க்கை சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல இருக்கக்கூட ஒரு ஸ்டோரி அப்படிதான் படம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல பிடிச்ச விஷயம் இருக்குன்னா, இப்ப நாங்க வந்து மெட்ராஸ்ல வந்து அந்த காலத்துல நான் பூர்வீகமா நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா பூர்வீகமா இருந்துட்டு இருக்கும்போது பட் இப்போ வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஹிந்திக்காரங்க அவங்களாம் உள்ள வந்து நாங்க தான் வந்து எங்க அங்க வந்து இருக்கும்போது உங்களுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி உதாரணம் சொல்லுவாரு யோகி பாபு சொல்லுவாரு, நீங்களாம் வந்து ஊர்க்கா மாதிரி, நான் வந்து சோறு மாதிரி. சோறு எவ்வளவு முக்கியமோ ஊர்க்காவும் நீங்க வந்து தொட்டுக்கிற மாதிரி ஆளுங்க. அதான் விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து உள்ளூர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஆக்சுவலா இப்போ நிறைய அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலா நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா, நீங்க நல்லா போச்சிங்க, நல்லா பெரிய ஆளா வாங்க, பெரிய பிசினஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வெளியூர் ஆளு வந்து உள்ள இருக்குது. அவங்களுக்கு தேவை பண்ற அந்த திறமை நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சிச்சு. கோட்டா படம் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். அதை போய் தனி வீடியோ போடுறேன். இந்த படம் கோட்டா வந்து முக்கியமா வந்து ஒரு அரசியல் பேசாத ஒரு படம், விஜய் சார் படம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எடுக்கப்பட்ட படம், விஜய் நடிச்ச படத்துலயே அதிகமா வெளிநாட்டுல இருக்க படம். இந்த கோட்டா படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேசுவோம். ஓகே, கண்டிப்பா போட் படம் உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நிறைய பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி ஐயங்காஸ் பார்த்துருக்கீங்க, அதையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து வெளிச்சம் இல்லையா வெளிச்சம் சொல்லலாம். நான் லைட்டிங் போட்டிருக்கேன், ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. அது வரைக்கும் நம்ம வீடியோ வரேன். உங்களை அடிச்சு பாய். கோட்டா படத்தை பத்தி நிறைய பேசுவோம், சுவாரஸ்யமா பேசுவோம். கண்டிப்பா பாருங்க. நீங்க இல்ல கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை. பாய்.